எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? மகிழ்ச்சி தான் நமக்கு தேவ பலன். ஆமென். சரி, இந்த 40 நாள் உபவாசம் முடிந்து பழைய ஏற்பாடு உபவாசத்துக்கும் புதிய ஏற்பாடு உபவாச வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். உபவாசம் அவசியமா? மோசே தன் கோபத்தினாலே தேவன் எழுதிய பலகையை உடைத்து விட்டார். அதனால் தேவன் அவனை எழுதும்படி மேலே வர சொன்னார். ஒரு மனிதன் கீழ்ப்படியாத போது தேவனுடைய சமூகத்தை கீழ்ப்படிந்து இருப்பதற்கு உபவாசம் அவசியம். புதிய ஏற்பாடிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணார். ஆவியானவர் ஏவுதல் பண்ணி கொடைக்கானல் ஊட்டி அப்படிலாம் போகவில்லை, வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார். எப்பயாவது நீங்க யோசனை பண்ணி இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஏன் வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டார்? அதுவும் ஆவியானவர் ஏவப்பட்டு. தேவன் வானத்தை பூமி சிருஷ்டிக்கும் போது வனாந்தரத்தை சிருஷ்டிக்கவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 14:17 வாசித்துப்பார்கள். சாத்தான் தள்ளப்படும் போது இந்த பூமியை வனாந்தரமாய் மாற்றி விட்டான். நன்றாய் கவனிக்க வேண்டும். வெறுமையாய் மாற்றி விட்டான். எதற்காக ஐயா? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தன் வீட்டுக்கு அனுப்பாதபடி, சிறைக்கப்படும்படியாக, தன் சிறைக்குள் வைக்கும்படியாக சத்துரு வனாந்தரத்தை தனக்குள் வைத்து விட்டான். அதனால்தான் வெளிப்படுத்தல் 12:9, லூக்கா 8:29 வாசித்து பாருங்கள். இந்த வனாந்தர வாழ்க்கை எதற்காக என்பதை, பிசாசால் கொடுக்கப்பட்ட வனாந்தரம் தேவன் இந்த பூமியை செழிப்பாகவும் குடியிருக்கும்படி செய்த உருவாக்கப்பட்ட இந்த பூமியை அவன் தாழ தள்ளும் போது இந்த பூமியை மோசம் போகும்படியாய் வனாந்திரமா மாற்றிவிட்ட அந்த சத்துருவை சந்திக்கும்படி போனது உபவாசத்தோடு. கையை தட்டுங்க ஒரு விஷயம். ஏனென்றால் வானம் கர்த்தருடையது, பூமி மனுபுத்திரன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுத்த பூமியை வனாந்திரம் மாற்றிவிட்டு தன்னுடைய சிறைக்குள்ள வைத்து விட்டான். பிசாசு அடிமையாக்கி விட்டான். அந்த அடிமைதனத்தை விடுவிக்கும்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நன்றாக கவனிக்க வேண்டும், 40 நாளும் பிசாசால சோதிக்கப்பட்டான். பக்கத்துல சொல்லுங்க, பிசாசு 40 நாள் வந்தானா கேளுங்க தயவுசெய்து. பிசாசு 40 நாள் வந்தானா, வரலன்னா அந்த உபவாசம் எஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம். இல்ல பாஸ்டர், எங்க வீட்டுக்காரர் எஃபெக்ட் பண்ணாரு, என் பையன் எஃபெக்ட் பண்ணா, ஏதோ ஒரு உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் அவங்க எஃபெக்ட் பண்ணும், பாதிப்பு உண்டாக்கும். போகட்டும். அதனால என்ன பாஸ்டர், பைபிள் சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும். எந்த ஜாதி பிசாசு? எந்த ஜாதி ஐயாது? மார்க் 9 சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. மத்தேயு 17:20 சொல்லப்பட்ட வார்த்தை தான் அது. எப்போ அந்த வார்த்தை இயேசு சொன்னார் என்பதை, அந்த கருப்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். எதற்காக அந்த வார்த்தை சொன்னார் என்பதை அறிய வேண்டும். மார்க் 9 அதிகாரத்திலே ஒரு தகப்பன் ஆண்டவரே, என் மகன் பிசாசால கொடிய அவஸ்தைப்படுகிறான், உம்முடைய சீசரால குணப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்று சொல்லும் போது, இயேசு அதை கேட்டவுடனே, அற்ப விசுவாசிகளே, மார்பான சந்ததியை, எவ்வளவு நாளைக்கு கூட இருப்பேன் சொல்லி கொண்டு வா என்று சொன்னார். இயேசுவை பார்த்தவுடனே போக வேண்டிய பிரச்சனை, போக வேண்டிய பிசாசு, போக வேண்டிய வியாதி, போக வேண்டிய எல்லாம் வருத்தங்களும் கவலை போகாமல் அதிகரித்தது என்று பார்க்கிறோம். இயேசு உடனே அவனை பார்த்து, இவனுக்கு இது உண்டாகி எவ்வளவு காலம் என்று கேட்டார் என்று மார்க் 9, 20, 21, 22 தொடர்ந்து வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 40 நாள் உபவாசம் முடிக்க போகிறோம். இது முடிந்த பின்பு சீசர்கள் அவர் தனித்திருக்கிறதை கண்டு, ஆண்டவரே, எங்களால் ஏனையா கூடாமல் போயிற்று. ஐயா, இது ஏதோ உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்க வரவில்லை. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய அபிஷேகம், உங்களுக்குள்ள தேவனுடைய விசுவாசம் தட்டி எழுப்பும்படி இந்த கடைசி நாள் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும்படி கொண்டு வந்திருக்கிறார். வேகமா கையை தட்டி ஆரம்ப காலகட்டங்களிலே விசுவாசத்தோடு, அதிகாரத்தோடு,
அற்புத அடைகளோடு ஊழித்து செய்தவர்கள், ஊழித்து பாரம் உள்ளவர்கள், தரிசனம் பெற்றவர்கள், ஆண்டவருக்காய் ஓடினவர்கள், ஓடி வந்தவர்கள் இன்றைக்கு மங்கி போய்விட்டது. காரணம் என்னவென்று இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் எங்களால் துரத்த முடியாமல் போயிட்டு? எத்தனை பிசாசு? ஒரு பிசாசு. யார் இவர்கள்? மார்க் 6:13 வாசித்து பாருங்கள். இவர்கள் அநேக பிசாசுகளை துரத்தினவர்கள். ஐயா, ஒரு பிசாசு இல்லம்மா, அநேக பிசாஸ் சொஸ்தமாக்கினவர்கள். அந்த கிருபை வரும் மாறாது, அந்த கிருபை வரும் போகாது. நன்றாக கவனிக்க வேண்டும். நீ சொல்றீங்க பாருங்க, ஐயா ஆரம்பத்தை ஜெபம் பண்ணா சொஸ்தமாக்கப்படுவாங்க, பேய் வரும், பிசாசு வரும், சொப்பனமா வரும், யார் வச்சது, யார் பண்ணா எல்லாம் வரும். இப்ப எதுவுமே வர மாட்டேங்குது, ஒன்றி பூனை மட்டும் எட்டி பார்க்க. சிஸ்டர், இதெல்லாம் ஏன் வேலை செய்யல? ஏனமா வேலை செய்யல? இந்த அநேக பிசாச துரத்தின சீசர்கள் தான். யார் மேல கையை வச்சாலும் சொஸ்தமாக்கப்பட்டு சாட்சியில் எழுப்பின சீசர்கள் தான். இப்போ ஒரு பிசாச துரத்த முடியலையா? அதனால கடவுள் நம்மளை விட்டு போயிட்டாரா? நம்ம ஜெபம் சரியில்லையா? நம்ம பரிசுத்தம் சரியில்லையா? நம்ம போற சபை சரியில்லையா? நம்ம கேட்கிற பிரச்சனை சரியில்லையா? இன்னைக்கு அதெல்லாம் ஆராய்ப்போம். சிம்பிள் பிரச்சனை. நீங்க உங்களை ஆண்டவர் அனல் மூட்டி எறிய விடுவாரா? ரே பாண்டா போரஸ். ஏனையா போலாமா? மார்க் 9:14 வாசிக்கலாம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு வேதபாரகன் தர்க்கிக்கிறதையும் பக்கத்து சொல்லுங்க. யாருமா இவங்க? வேதபாரகன். பழைய ஏற்பாடு இவங்க லேவி மோசையோடு இருந்த ஊழியக்காரர்கள். அம்மா, ஐயா, இவங்க யார் என்பதை தெளிவா சொல்லுகிறது. இவருடைய போதகத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு எழுமணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க மட்டும் ஒரு கையை தூக்கி சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரு சின்ன பையன் 5 வயசு இருக்கும். அவங்க அம்மா போய் அப்பளம் வாங்கி சொல்லி அனுப்புறா கடைக்கு. பையன் ஓடி வரான், ஜனங்க தேடி வராங்க, அவன் பின்னாடி ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா, அவன் போன இடம் கடைக்கு போகும்போது அங்க ஏரியாவோட ஆத்தா ஆடி நிற்கிறான், ரொம்ப அடிச்சுக்கிட்டு. இந்த பையன் சின்ன வயசுல இயேசு நாமத்துல போனா பிசாசு போன்னு சொல்லி கேட்ட போதகத்தை குழந்தை பிசாச பா அப்படின்னு நான் பொம்பளை கீழே விழுந்துட்டு இருக்குது குறி சொல்றாம்மா. ஐயோ சாமியை கழித்தாங்க. யார் இந்த பையன்? பிடி ஓடு. சின்ன 5 வயசு குழந்தை சாமி ஆட்டம் மாதிரி கீழே தள்ளி விட்டு ஓடிட்டுக்கிறான். போ பிசாசு. அவன் கேட்டது இயேசு நாமத்துல போனா போயிடும், அதான். ஆனா 6ஆம் அதிகாரத்திலே அநேக பிசாச துரத்தின சீசர்கள், அம்மா, ஐயா, ஒரு பிசாச துரத்தின காரணம் என்னவென்றால் வேதபாரகன் பரிசேயருடைய போதகத்தை கேட்டதுனாலே இவளுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா, இந்த போதகம் என்ன போதகமா? கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து கடைசி வசனம் வாசிக்கும் போது சொல்வார் பவுல், கவனிக்க வேண்டும், இவன் விசுவாச அழிக்க தேடினவனும். ஹலோ, யார் இவன்? பவுல். முன்னே வேதபாரகன் இருக்கும்போது, பரிசேயனா இருக்கும்போது, சவுல் என்ற மனிதன் விசுவாச அழிக்க தேடின பிரசங்கம். ஐயா, புரிந்து கொள்ளுங்கள். அந்த போதகத்தை கேட்கும் போது இந்த போதகத்துக்குள்ள என்ன இல்லை என்றால் விசுவாசம் கிடையாது. அதான் நெகேமியா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அந்த நியாய புஸ்தகத்தை வாசிக்கும் போது கேட்டவர்கள் அழுதார்கள். ஹலோ, நியாயப்பிரமாணம் என்பது என்ன தெரியுமா? சத்தியம் இல்லை, சட்டம். பக்கத்துல சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் சத்தியம் இல்லை, சட்டம். இந்த சட்டம் யாருக்கு? திருட்டு பசங்களுக்கு, அடங்காத பிடாரிகளுக்கு, தாய் தகவனை மதிக்காதவனுக்கு தான். 1 தீமோத்தேயு 1 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 வீட்டில் வாசித்து பாருங்க. இந்த போதகத்தில் என்ன இருக்கான்? விசுவாசம் கிடையாது. ஹலோ, இது ஆரம்பத்தில் இந்த விசுவாசம் உங்களை பார்த்த பேய் நடுங்க, நோய் போகும். ஏன்னா லூக்கா 13 பாருங்க,
நிமிர முடியாத கூனி 18 வருஷம் உள்ளதான் இருக்கிறார். யோவான் 5 பாருங்கள், 38 வேதிஸ்தம் உள்ளதான் இருக்கிறான். இவர்களுடைய வேலை என்னவென்றால் பலவீனப்படுத்தி வியாதியா இருடா, ஆனா சொஸ்தமா. ஏன காரணம், நீ சரியில்லை, ஒழுங்கு இல்லை, ஒழுக்கில்லை, அதனால தான் இந்த பாடு என்று சொல்லி படுக்க வைக்கிறது தான் இந்த பிரசன். ஹேரிபாலா சாந்தாரா. எத்தனை ஆயிரக்கணக்கான பிசாச ஓட்டின ஊழியக்காரர்கள் ஒரு பேய் ஓட்டப்படியில் ஆண்டவரே, அசிங்கமாய் விட்டது ஆண்டவரே. நாங்க ஐயா என்னையா செய்யணும்? என் அப்பம் பாருங்க, உன் ஜபம் சரியில்லை, நீ பண்ற உபவாசம் சரியில்லை, உங்ககிட்ட பரிசுத்தம் இல்லை என்று அவரை காரி துப்பி அனுப்பவில்லை. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. எந்த ஜாதி பிசாசு விசுவாசம் இல்லாதபடி கேட்கிற பிரசங்கத்தை கேட்டு கேட்டு, ஐயா சண்டே தான் இங்க வரீங்கம்மா, மீதிலாம் யூடியூப் திறந்தா எத்தனையே பிரசங்க. நீ சத்தியம் டிவின்னு சொல்லி, சத்தியம் என்பது என்னவென்றால் புரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் என்ன பரிசுத்தமாக்கக்கூடியது. பரம தகப்பனுடைய அறிவை அடைவதற்கு தான் சத்தியம் வெளிப்பட்டது. ஆனா இன்னைக்கு சத்திய நிர்வாணத்தை காண்பிக்கிற சத்தியம் இல்லை, அததான் நியாயப்பிரமாணம். சத்தியம் என்ற போர்விலே நியாயப்பிரமாணம் எப்போது நிர்வாணத்தை காட்டு, நியாயப்பிரமாணம் எப்படி நிர்வாணத்தை காட்டு. ஆரோன் கையில அந்த காணிக்கு போகும்போது கண்ணுக்குட்டி உருவாக்கிட்டான், நிர்வாணமாக்கிட்டான், 3000 பேர் கொலை செய்யும்படி ஆயத்தம் பண்ணிட்டான். புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் வெளிப்பாடு இல்லாத, கிறிஸ்துவனுடைய அறிவில்லாத, அது சத்தியம் அல்ல, சட்டத்தின் டிவி மாத்தணும். சத்தியம் டிவியில சட்டத்தின் டிவி. சட்டம் எப்போது நிர்வாணத்தை காட்டி தண்டிக்கும், ஆனா சத்தியம் கவனிக்க வேண்டும், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும். நல்ல வேகமா உற்சாகத்தோடு ரேபா காடா ரிபாலா டேக்க ரிபாபா. இன்னைக்கு ஒருவேளை ஆரம்பத்தில் அனல் கொண்டு அபிஷேகம் நிறைந்து ஆவில் இருந்தவர்கள் இன்னைக்கு அனல் குறைக்கப்பட்டு, ஐயா வாயத்திறந்த கத்த செய்வார், செய்து முடிப்பார், நடக்கும் என்ற வாய் இப்போ எப்பதான் நடக்க போகுது? பொண்ணுக்கும் மாப்பிள்ள வந்து வந்து பார்த்துட்டு போறான். எப்ப நடக்குமோ, எப்ப வருமோ? பேசாம என் தம்பி இந்துவா இருக்கிறான், கேட்குறான் பொண்ணு நான் சார் எடுத்து. இந்த விசுவாசம் ஏன் கொண்டு பல யூடியூப் ஓப்பன் பண்ணா பல பேர் பிரசங்கம் பண்றான். ஆனா தேவ பிள்ளைங்க பகுத்தறிய வேண்டும், விசுவாச தட்டி எழுப்புகிற பிரசங்கமா இருக்க வேண்டும், விசுவாச ஊண்ட கட்டுகிற பிரசங்கமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்ற விசுவாசம் பலிக்கும் தேவன் நீதியை காட்டுகிற பிரசங்கமா இருக்க வேண்டும். சத்திய வாசகன் தேவன் நீதியை வெளிப்படுத்துகிறான் என்று நீதிமொழிகள் புத்தகம் 12:17 வாசித்து பாருங்கள். எனக்கு ஏஜ் கவனிங்க, 19 வயசுல என் அப்பா என்னை சந்திச்சார். நீங்க எங்க ஊழியத்தின் எவ்வளவு அற்புதம் நடக்குதுங்க, கொஞ்சம் நெஞ்சதான் கிடையாது. நான் அது ரொம்ப முக்கியப்படுத்தி பேசுறது கிடையாது. என்னோட ஊழியத்தாரி சொன்னால் பாருங்க, இது வரைக்கும் ஒரு 9 பேர் இறந்த உயிரோடு எழுப்பியிருக்கோம். அதுல ஒருத்தர் தான் விக்டர் பாஸ்டர், இறந்து 3 மணி நேரம் செத்து போய் எழுப்புனவர். இது போல பல விஷயங்கள். அதான் அப்படியே பாரத்தோட யூடியூப் போட்டுக்கிறேன். இது போல யூடியூப் பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, அப்பதான் சபையை கட்ட முடியும். கண்டதை பார்த்துட்டு ஐயா அவர் விழுந்துட்டாராமே, போயிட்டாராமே, அவன் பட்ட கஷ்ட கத்துறது தான் தெரியும். அம்மா காயினும் ஆவில கொண்டு வந்த காணிக்கைய ஏமா கடவுள் ஒருத்தத்தை மட்டும் அங்கீகரிச்சா தெரியுமா? என்ன அவருக்கு மனசாட்சி இல்லையா? ஒரு குடும்பத்தை குழப்பத்தை உண்டாக்குற கடவுளா அவரு? முதல் அவன் தான் கொண்டு வந்து கொடுத்தான். ஏன் அதை அங்கீகரிக்கல? இவன் கொண்டு வந்தது ஆடு, அவன் கொண்டு வந்து கடிகள். ஏன் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால், ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. 3ஆம் அதிகாரம் தொடக்கம். சபிக்கப்பட்ட அந்த கனியை கொண்டு வந்து ஞாபகப்படுத்துறான். ஆபேல் கொண்டு வந்து ஆடு என்ன ஞாபகப்படுத்துறான்? ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக்கும் போது அதை மூடப்பட்ட தோல் ஞாபகத்தை கொண்டு வரான். கிருபை, கையை தட்டுங்க வேகமா. ஓசியா 2:9 சொல்லுகிறது, நிர்வாணத்தை மூட ஆட்டு தோலையும். கிருபை எப்போது நிர்வாணத்தை காட்டாதுமா, கிருபை நிர்வாணத்தை மூடும். ஐயா
சரியா ஜெபிக்கிறதுல, சரியா உபவாசம் பண்ணதில்ல. என் அப்பன் சொல்றாரு, உன்னால கூடாத காரியம் ஒன்றும் இராதையா. ஐயா நாங்க என்னையா செய்யணும்? இந்த ஜாதி பிசாச, எந்த ஜாதி பிசாச இப்படி சட்டத்தையே சத்தியம் என்று பேசி கொண்டிருக்கிற இப்படியாப்பட்ட யூடியூப் செய்திகளை, சத்தியம் என்ற பேர்ல சட்டத்தை கேட்டு இருக்கிற விசுவாசம் அழிக்க தருகிற அந்த ஆவியை நீங்க கேட்காம இருக்கணும்னா உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி வெளியே வா, கையை தட்டுங்களம்மா. ரே பகோ தேக்காவா. ஏனென்றால் அதெல்லாம் பாரம்பரியமானது. அதுதான் பவுல் பாரம்பரியம். என் பிதாக்களுடைய பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டவன் நான். விசுவாசத்துக்குரியதல்ல, பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், உலகத்துக்குரியவைகள் தான் அவைகள். பாவம் இன்னதென்று வகையறுக்கக்கூடியதான் நியாயப்பிரமாணம் போதனைகள். பவுல் எழுதுகிறார் 5:13 ரோமர்ல, நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னே பாவம் உலகத்தில் இருந்தது. அந்த நியாயப்பிரமாணம் எப்போ வந்ததோ நான் செத்தவன் ஆயிட்டேன். அந்த என்ன இல்லை, ஜீவன் இல்லை. அப்ப செத்து போன சபை, செத்து போன விசுவாசம் எப்படி இருப்பான்? அழுதுந்தாங்க இருப்பான், கத்தி கொண்டு தான் இருப்பான், புலம்பி கொண்டு இருப்பான். மகிழ்ச்சி அங்க இருக்காது. அற்புதம் தேவையா? விசுவாசம் தேவை. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்றார். எந்த ஜாதி பிசாசு? இந்த போதனை கேட்டு விசுவாசம் அழிக்க தேடின போதகத்தை கேட்கிற அந்த செவி அடைத்து கழுவி சுத்தமாக்கக்கூடிய உபவாசம். ஏன் சொல்றேன்னா கவனிக்க வேண்டும். எப்படியாப்பட்ட விசுவாசம் கேட்கிறாரு? கடுகழுகு விசுவாசம். பக்கத்துல சொல்லுங்க, பெரிய விசுவாசம் இல்லை, திறந்து சொல்லுங்க, திருச்சின்னு சொல்லுமா சிஸ்டர் பிரதர், பெரிய விசுவாசம், கடுகழுகு விசுவாசம். கடுகழுகு, கடுகு என்பது உங்களுக்கு தெரியும், கிச்சன்ல இல்லாத, யார் வீட்டில் இல்லாம இருக்கு, எல்லா வீட்டிலும் இருக்கும். அந்த கடுகு பத்தி மேல பிளாக், உள்ள ஒயிட். தண்ணியில் பட்டா மெதுக்கும், நெருப்புல பட்டா சத்தம் போடும், மண்ணில் பட்டா முளைக்கும். அதான் ஃபெய்த், விசுவாசம். தண்ணியில பட்டா மிதக்கும், நெருப்புல பட்டா பொரியும், மண்ணில் பட்டா முளைக்கும். அதான் ஃபெய்த். தண்ணி போல சோதனை வந்தாலும் வெதிக்கினே போகணும். ஆமென். எதிர்நீச்சல் கொண்டு போகணும். நெருப்புல பட்டோம், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். மண்ணில் போய் நசுக்கினாலும் செடியாய் வருவேன். அதையா கடுகழுகு விசுவாசம். நல்லா வேகமா ரேபோ அகத்த ஹந்தரே பிரதர் வாசிக்கலாம். அதே மார்க் 9 வாசி 22 23 வாசி. நோக்கி கேட்டார். கவனிங்கள், சீசன் சரியில்லை, அவங்க ஜபம் சரியில்லை, சபை சரியில்லைன்னு குறை சொல்லிவிட்டு வந்தவன். ஐயா நான் அங்க போனேன், அந்த பாஸ்டர் சரி ஜெபிக்கல, அங்க போனேன், அவர் காசு கேட்கிறார், பணம் கேட்கிறார், இப்படிலாம் சொல்றவர் ரொம்ப ஆபத்தானவன். கேட்கிறார் இயேசு. இயேசுவை பார்த்த உடனே போக வேண்டிய அசுத்தாவி, பொல்லாதாவி, கொலை வெறி பிடிச்ச ஆவி போகாமல் அலைகழித்து நுரத்தளி விழுந்து போறான். இயேசு அவனை பார்த்து கேட்டார், இவனுக்கு இது உண்டாக எவ்வளவு காலம் ஆயிற்றுன்னு கேட்கும்போது, ஆண்டவரே இது சிறு வயது முதல் உண்டாயிற்று. நெருப்பை பார்த்தா சாக போறான், தண்ணீரை பார்த்தா சாக போறான், அவனை பிடிக்க நுரத்தள்ளி விழுந்து போறான். இவனால கல்யாணத்துக்கு போக முடியல, பர்த்டேக்கு போக முடியல, நல்ல காரியத்துக்கு போக முடியல, நிம்மதியே இல்லை. ஆண்டவரே ஐயா, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடமானால் எங்கள் மேல் மன இறங்கி செய்யும். இந்த பையனால, இந்த மகளால எங்களுக்கு வெக்கமா இருக்கு ஆண்டவரே, சபைக்கு போக வெக்கமா இருக்கு ஆண்டவர், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடமானால். என்ன பரிதாபமான ஜபம் பாருங்க. நீ அப்பா அப்படியாப்பா, ரொம்ப நாள் கஷ்டப்படுறியா? அப்படியா? நீ அழுவாத. நான் பாஸ்டிங் பண்ணி ஜபம் பண்ணி கட்டை உடைக்கிறேன்னு சொல்லல, நான் உபவாசத்தோட ஆவியை துரத்துன்னு சொல்லல, நைட்டெல்லாம் முழங்காலே நின்று அதை துரத்துன்னு சொல்லல. அவன் கேட்ட கேள்வி ஏதாகிலும் அவர் சொன்னார், நீ விசுவாசி கூடமான. பக்கத்துல சொல்லுங்கள் அம்மா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்ல, சகோதரி சகோதரன், நம்ம ஆண்டவர் நல்லா குழுக்கு தூக்கலாம் போயிடணும். நம்ம ஆண்டவர்
ஏதாகிலும் செய்கிற ஆண்டவர் அல்ல. உங்கள் விசுவாசம் எப்படியோ சொல்லுங்க, அப்படியே செய்கிறாங்க. கையை தட்டி வேகமா ரபா பாபா பாபா ஹே ரபானி ஷகா தகா. ஏதாகிலும் இந்த வாய்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த வாய்ஸை கொண்டு போறவங்க இந்த ஆவி, இது ஒரு பொல்லாத ஆவி. இந்த உபவாசம் இந்த ஆவிலாம் வெளியே போயிடும். இது என்ன ஆவி தெரியுமா? பிச்சைக்கார ஆவி. அவன் வாய்ஸ் கவனிங்க. மா ஐயா ஏதாகிலும் போடுமா, ஏதாவது செய்யுமா. ஏன்னா உரிமை இல்லாத ஆவி அது, அவிசுவாசத்தின் ஆவி அது, பிச்சைக்கார ஆவி, தரித்திரத்தின் ஆவி, உரிமை இல்லாத ஆவி, அப்பா பிதா கூப்பிடத்தக்க அந்த ஆவி பெறாத ஆவி, அடிமதனத்தின் ஆவி, சட்டத்தின் கீழே இருக்கிற ஆவி. அவன் சொல்ற மாதிரி அம்மா. சில பேர் ஜபம் பாருங்க, ஆண்டவரே ஐயா ஐயா தோதுரையா ஆண்டவரே ஏதாகிலும். பிச்சைக்காரன் கேட்பான் பாரு, மா தாயே ஏதாவது போடுமா. சில ஆட்கள் ஜப ரூம் பிச்சைக்கார ரூமாக்கி வச்சுட்டு, ஏதாகிலும் என்பது கிச்சடியோ தயிர் சாப்பாடு, நேற்று சாப்பாடோ முந்தி சாப்பாடு, நைட் சாப்பாடு, பகல் சாப்பாடு, மதியம் சாப்பாடோ, தயிரோ கிச்சடியோ பயிரோ ஏதோ ஒன்று போட்டு தொலையம்மா, பசி ஆகும். இதுதான் அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எங்கேருந்து வருதுன்னா, நியாயப்பிரமாண விசுவாச குறித்து அல்லவேன்னு பவுல் கலாத்தியர் 3:11. அது விசுவாச குறித்து அல்லவே. அந்த செய்தி நீங்க கேட்க கேட்க ஃபெய்த் இருக்காது. சுய நீதி செயல்பட, தேவ நீதி செயல்பட நன்றாக கவனிக்க வேண்டும். அப்ப இவங்க என்ன, ஆண்டவரே என் பொண்ணுக்கு இத்தனை வருஷமா காத்திருக்கிறார், ஏதாவது ஒரு மாப்பிள்ளை காட்டு ஆண்டவரே. நொண்டி மாப்பிள்ளை நிற்பான். ஏதாவது நான் பட்ட அவஸ்தை ரட்சிக்கப்பட்ட பஸ்ல போக்க வேக்காடாகுதுன்னு சொல்லி, ஆண்டவரே வேணாயா ஒரு சைக்கிளாவது கூடுன்னு சொல்லி 93 பண்ண ஜபம். 3 நாள் ஜபத்தை கேட்டு என்ன மாமா அக்கா வீட்டுக்காரர் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார், சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தார். 2-3 நாள் தான் ஓட்டினேன். அந்த பிரிட்ஜ் மேலே பாலத்துக்கு ஏறும்போது பெடல் உடஞ்சி கீழே விழுந்துட்டேன். மே மாசம் வேற, வெயில் கொதிக்குது, இடுப்புலாம் கொதிச்சுட்டு பிசாசை விழுந்து, சாத்தானே உன் வாயை கட்டணா, உன் கையை கட்டணா, யாரடா கீழே தள்ளுன, யாரடா உடைச்ச, ஆவி கட்ட ஆவேன்னு சொல்லாரு. அதை கட்டாத, உன் வாயை ஃபர்ஸ்ட் கட்டுன. நீ என்னடா ஜெபம் பண்ண, 2 ஓட்ட சைக்கிளாவது கூட ஆண்டவரே. புருஷன் தண்ணி அடிக்கான்னு சொல்லிட்டு, ஆண்டவரே குடி குடணும், என் கணவர் மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு, அதனால இன்னும் குடி அதிகம், ஒரு கோட்டு 5 கோட்டு ஆகும்போது, சனி இவன் திருந்த மாட்டான் சாமி, ஐயோ கத்தாவே இவனை சந்தி ஆண்டவரே, ஏதாவது பண்ணாண்டவரே. அப்படியே ஜபமே உள்டாவா மாறி, ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன். இந்த கானான ஸ்திரீ பாருங்க, கேட்கும் போது இயேசு பதில் பேசவில்லை, ஆனா தொடர்ச்சியாய் பின்தொடர்ந்து போனான். ஆண்டவரே என் மகள் பிசாசால் கொடி அவஸ்தைப்படுகிறார், ஏதாக இல்ல வார்த்தை சொன்ன அவ்வளவுதான். இயேசு ஒரு வார்த்தை சொல்லாமல் மௌனமா போன ஆண்டவரை மௌனத்தை கலைத்து எது தெரியுங்களா? இயேசு சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டி கொடுப்பது நல்லது என்று சொல்லி தள்ளினார். அவர் சொன்ன, மெய்தான் ஆண்டவரே. அவர் புறஜாதியார், மெய்தான் ஆண்டவரே, எஜமான் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நான் தகுதியற்றவள் தான், புறஜாதி தான், அருவருக்கப்பட்டவள் தான். ஆனா எஜமான் சாப்பிடும் போது எச்ச துளிக்கை கீழே சிந்தப்படமே, அந்த துளிக்கை போதும் என் மகள் குழுகிற அந்த அசுத்தாவி, அந்த வியாதி, அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டம் என்று சொல்ல. அம்மா நீ ஜபிக்கிறது, ஜபத்து மேல விசுவாசம் வைக்காதம்மா, பிளீஸ் உபவாசத்து மேல விசுவாசம் வைக்காது. நன்றாக கவனிக்க வேண்டும். அதனால ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். ரூத்தி அந்நிய பெண், சட்டத்தின்படி பைபிள் சட்டத்தின்படி அருவருக்கப்பட்டவள், 10 தலைமுறை சபைக்குள் வரக்கூடாது, அருவருக்கப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி சிந்தப்பட்ட கோதுமை பொறுக்கிறவன் கொத்து சாவிக்கிறானே மாத்தினது. வேகமா கையை தட்டி, புரிந்தவர்கள் வேகமா கையை தட்டி. அதனால்தான் புது உடன்படிக்கையின் இயேசு சொன்னார், புது உடன்படிக்கை ரத்தம். எந்த ரத்தமா? உங்களுக்கா சிந்தப்பட்ட ரத்தம். கையை தட்டுங்கள வேகமா. ஏய், என்னுடைய ரத்தமா இருக்கிறது, சிந்தப்பட்ட ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம். பரதேசிகளுக்கு
சிந்தப்பட்ட ரத்தம், சபிக்கப்பட்ட காணான் கவனிக்க புறக்கணிக்கப்பட்ட புறஜாதி எனக்கு அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை யார் ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்களோ அங்க பாருங்க, அசுத்தாவிக்கு வேலை இல்லை, வியாதிக்கு அங்க வேலை இல்லை. நம்ம என்ன பண்றோம்? ஐயா உபவாசத்தை சார்ந்து இவ்வளோ உபவாசம் பண்ண ஜெபம் பண்ணேன், இரவெல்லாம் ஜெபம் பண்ணேன். உன்னை யாரும் அப்படி ஜெபிக்க சொல்லுது? ஒரு அம்மா வந்து கேட்குறா, 21 நாள் பாஸ்டிங் பண்ண ஜெபம் பண்ண குழந்தைக்காக, குழந்தை வரல, எங்க புருஷன் குடிகாரன் ஆகிட்டான், அப்படியே உபவாசம் பண்றேன். இந்த இயேசு இந்த வார்த்தை எதுக்கு சொன்னார் என்றால், கவனிக்கும், கடுகடுகு விசுவாஸ். அந்த கடுகு என்பது மண்ணில் போட்ட முளைக்க, தலையில போட்ட மெதுக்கு, நெருப்புல போட்ட படப்பட சத்தம் கொடுக்கும். அப்ப அந்த கடுகு என்பது ஆண்டவராக இயேசு சொன்னார். மத்தேயு 10 என்ன சொன்னார்? தேவ ராஜ்யம் என்னவா? கடுகளுக்கு உப்பா இருக்குதுன்னு சொன்னார். அப்ப கடுகு என்பது தேவ ராஜ்யத்துக்கு உப்பா இருக்கிறதா? அந்த ராஜ்யத்துக்கு நான் யாரா இருக்கிறேன்? புத்திரனாக, பிள்ளையாக, ராஜாவாக, ராஜாத்தியாக இந்த பூமியை ஆளுவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த பூமியில சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே, கழுவினாலே இன்னைக்கு நான் பாவியா இருப்பதற்கல்ல, சாபத்தோடு இருப்பதற்கல்ல, நான் ராஜாக்களாய் ராஜாவாய் இருப்பதற்கு, பூமியை அரசாள்வதற்கு தான் இயேசு சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே. ஆமென். கடுகு என்பது ராஜ்யத்தின் புத்திரர்கள் தான். அந்த விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்தபோது நீ நான் யாரும் இல்லை, குழந்தையா இல்லை, புத்திரன் ஆகிட்டேன். கலாத்திர சொல்றார் போகும். அம்மா ஐயா வருஷம் வருஷம் மாதிரியே பாஸ்டிங் பண்ண முக்கியம் இல்லை ஐயா. எத்தனை ஆத்மா சபை கொண்டு நாங்கள் ரசிக்கப்படும் போது ஐயாவுக்கு தெரியும். மின்ட்டி எங்க இருக்கு தெரியுமா? ஒரு ஊனமற்ற பையனை குளிப்பாட்டி அவ்வளோ வெயிட்டா இருப்பான். அந்த கை வெள்ள தள்ளி மீன்ல இருந்து பொர்சவத்தை தள்ளி வருவோம். தினமும் ஸ்லம் ஏரியாவில் உள்ள பூந்து சத்தியத்தை சொல்லி, அக்கா ஐயா சம்பாதிக்க அந்த பெயிண்ட் ஆர்டிஸ்ட் நான், அதில் வரைஞ்சி வர வருமானத்தை போய் அந்த ஏழை மக்களுக்கு அரிசியும் என்னால் முடிஞ்சு உதவி பண்ணி, அக்கா சண்டே சர்ச்சைக்கு வந்திருக்கா, வரேன் நான் வரேன். சர்ச்சை 7 மணிக்கு 6:30 மணிக்கு போய் 6 மணிக்கு கல் தோட்டம் போய் தூங்கின்னு இருப்பாங்க. இப்போதான் எழுந்தலாம், குளிக்கல தம்பி, அக்கா வந்து குளிக்கா வாங்கக்கா, நீ பல்லுப்பா அப்படியே குடிச்சிட்டு வந்து 10 வாரம் 10 பேர். டிக்கெட் காசு இல்லையப்பா, நீங்க வாங்கக்கா. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல கவனிக்கு எலிஃபென்ட் கேட் பஸ் ஸ்டாண்ட் டீ வாங்கி கொடுத்து, பஸ் டிக்கெட் போட்டு சபைக்கு கொண்டு வந்து திருப்பி டீ வாங்கி கொடுத்து டிக்கெட் ஏற்றி அப்படி ஏற்றி அதில் இன்னைக்கு எத்தனை மலைச்சி பாஸ்டர், பாஸ்டம்மா, சுவிசேஷகர் எத்தனை உருவாக்கப்பட்டு 19 வயசு கை பிடிச்சாரம்மா. என் குழந்தைக்கு 2 பொம்பளை பசங்க. எனக்கு இது வரைக்கும் ஊழியத்தில் 9 பேர் செத்தவங்க எழுப்பியிருக்கு உயிரோடு. 2000 நான் செத்துட்டேன், 1/2 மணி நேரம் செத்து என் உயிர் போயிடுச்சு. என் பிள்ளைங்களுக்கு கொடுத்த அந்த பயிற்சி விசுவாசம் பாருங்க என்ன எழுப்பிட்டான். ஏன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது. என் குழந்தைக்கு விசுவாசம் சொல்லி 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 செத்து போன என்ன எழுப்பி உட்கார வச்சு திருத்தி நான் பார்க்கறது. என் குழந்தைங்க எழுப்பி உட்கார வச்சுட்டான். ஃபெய்த் உங்களுக்கு ஏதாக என்ற ஜப ஆவி வெளியே பிச்சைக்காராவி துரத்தி விடுங்க. அப்பா அப்பா கூப்பிடுவதற்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது அப்பா வீடுமா, இது ஜப வீடுமா, இது வீட்டில் மகிழ்ச்சியின் வீடு. ஏன் அப்பா வீடு இயேசு சொன்னா தெரியுமா? அண்ணன் வீடு தம்பி வீடுன்னு சொன்னா சொத்து பிரிக்க முடியாது. அன்னைக்கு ஆச்சு மோசமா இருப்பா. ஆனா அப்பாவுனா எங்க அப்பா வீடு, அண்ணினா அண்ணன் எனக்கு எங்க அப்பாவை நான் பார்க்க. ஆமென். உங்களுக்கு அதான் இயேசு சொல்ல எங்க அப்பா வீடு அப்படின்னா கையை தட்டுங்க வேகமா. தகப்பகிட்ட போறாரு, அவன் சொல்றான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க படி எனக்கு உதவி. அவிசுவாசம் என்று டபுள் இருதயம், 2 மனசு. அதான் பவுல் எழுதும் போது சொல்றாரு, கவனிக்க, யாக்கோபு 1:6-7-8 பார்த்தீங்கன்னா இருமனம் உள்ளவன் அப்படின்றார். எதை கேட்கிறவனுக்கு இருமனம் இருந்தால் அவன் யாரா இருக்கிறான்? அலைக்கு ஒப்பா இருக்கிறானா? கவனிக்க வேண்டும். ஜபம், அப்பா ராஜா கேட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு போடுது. கடவுள் எப்பதான் பதில் கொடுப்பான்னு தெரியல ஐயா. திருப்பி அடுத்த வாரம் இப்படியே பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு. அதான் ஏன் சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வளைய போடுனார். அந்த ஆழம் என்ற அனுபவம் அமைதி, இளைப்பாறுதல், விசுவாசம், தைரியம் எங்க இருக்கிறதோ அங்க அற்புதம் தானாய் நடக்க ஆரம்பிச்சு. லாகா ராகா லா பா ரா பா ரா பா.
இருக்கிறீங்களா சிஸ்டர்? என்ன சிஸ்டர் உடம்புல? எனக்கு உண்மையை சொல்ல, பாஸ்டிங் இருந்து இருந்து பயப்படாதீங்க, யாருமே சாப்பிடவே மாட்டேன். இப்போதான் ஒரு 3 வருஷமா சாப்பிட ஆரம்பிச்சது. 19 வயசு ஏசு என்னை சந்திச்சார். இப்போ எனக்கு 50 வயசு. என்ன வயசு? 50 வயசு. அப்போ பார்த்து தான் இப்போ இருக்கிறேன். என்ன அப்போ கொஞ்சம் குண்டா இருந்தேன், இப்போ ஒல்லி ஆகிட்டேன். சாப்பாடு லிமிட், ஏன்னா ஊழியம் பெருசாகிடுச்சு, லிமிட் ஆகிடும். அதனால சொல்லுவோம், விசுவாசிகளுக்கும் அவிசுவாசம் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவிசுவாசிகள் பார்த்தீங்கன்னா அவன் செத்துட்டா மூக்கில் கை வைக்கணும். விசுவாசி கவனிக்க வேண்டும், செத்துட்டு எங்கே வைக்கணும்? மூக்கில் கை வச்சணும். ஏன்னா மூச்சு இருக்குதா இல்லையான்னு தெரியும். இதுதான் விசுவாசம் உலக மக்களுக்கு. விசுவாசம் செத்துட்டா வாயில கை வச்சு பார்க்கணும். ஏன்னா அவன் பேசுகிற வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கலாம் அவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு. எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க? இருக்கிறோம் பாஸ்டர், ஏதோ இருக்கிறோம் பாஸ்டர். போயிடுச்சு, உயிரே போயிட்டு. எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் பாஸ்டர், தசம்பாங்க கொடுக்குறேன், காணி கொடுக்குறேன், இத்தனை வருஷமா சபையா அதே சார் உட்காந்துக்கிறோம் பாஸ்டர். கடவுள் எப்போதான் கடை தரப்பாரோ, அவருடைய பேர் தந்துட்டார். உன் விசுவாசம் ஓப்பன் பண்ணம்மா, அது ஓப்பன் ஆயிடும். உங்க விசுவாசம் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மேல் இருந்தாதான் இந்த ஒரு பேயில பல பேர் தொத்தவுடைய சக்தி. உங்க விசுவாசம் என்ன விசுவாசம்னா இயேசுவின் ரத்தத்தை பற்ற விசுவாசம். அப்படி எழுப்பி உங்கள் ஆதில் இருந்த விசுவாசம் நீ காணாமல் இருக்கலாம். இயேசு கேட்டார், எங்கே உங்க விசுவாசம்? பார்த்தீங்களா? வரங்கள விசுவாசன்ற வரம், கனிகளை விசுவாசம் கனி. அதனாலதான் கவனிக்கிறீங்க, கேட்கிற பிரசங்கத்துல விசுவாசம் வரலன்னா உஷாரா கவனமா இருக்கும். இயேசுவை பற்றும் விசுவாசம். புது உடன்படிக்கையின் சபை அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். நான் ரத்தத்தை கொடுத்து, சுய ரத்தத்தை கொடுத்து என்ன சபையை சம்பாதித்து இருக்கிறார், வாங்கி இருக்கிறார். அந்த ரத்தம் தான் சிந்தப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்தில் நம்ம விசுவாசம் இருந்தாதான் உயிரே இருக்கும். நீங்க பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்கும். எத்தனை பேர் ஆமன்றீங்க? இப்போ என் தலைமுறை கவனிங்க, எத்தனை பேர் பீச்சு முன்னே உருவாக்கப்பட்டு நீங்க எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிறான். இப்போ என் பிள்ளை கவனிக்க எழும்பணும், அம்மா அப்பா நான் சர்ச்சை நடத்துமா? இப்போ வீட்டில் சபை நடக்குது. இப்போ எனக்கு 4 சபை இருக்கு. நான் சபைக்குள்ள இல்லை, சபை நான் வெளியே போயிருக்கிறேன். என் மக பிரசன் நான் கேட்குறது அவன் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் என்ன பண்ணுறாரு பார்த்து அவளுக்கு கவனிங்க தெளிவாக புரிஞ்சுது. அநேகர் ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் உபவாசம் பண்ணல, ஈசாக்கு உபவாசம் பண்ணல, யாக்கோபு உபவாசம் பண்ணல. ஏன்னா அவங்க இருந்ததெல்லாம் ஃபெய்த்துக்குள்ளே இருந்தாங்க. அதனால் உபவாசம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. எப்போலாம் இந்த செல்ஃபோனுக்கு சார்ஜர் பண்ண தெரியுமா? சார்ஜர் எப்போ கம்மியாகுது சார்ஜர் பண்ணும். எப்போலாம் அதோட பேசுகிறோமோ ரீசார்ஜ் பண்ணோம். கையை தட்டலம்மா, கையை தட்ட. அதை விட்டு சும்மா போட்டு உடம்பு இது பண்ணுறாங்க. ப்ளீஸ், உங்கள் ஃபெய்த் அடி வாங்கும் போது போடுங்க உபவாசத்தை. அதெல்லாம் பழைய பாட்டில் பாருங்க, ஒரு ரத்தத்தால் கழுவி வீடும். அப்போ பழைய பாட்டில் பாருங்க, கழுவி வீடுன்னு இருப்பாரு. ஆனால் இப்போ பாடுறாரு, ரத்தத்தினாலே கழுவப்பட்ட. அதான் புது உடன்படிக்கை. எத்தனை பேர் ஆமன்றீங்க? நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரே கழுவும். அவர் சொல்ல எப்பயும் நான் கழுவிட்டேன். அது குழந்தை சுபாவம்மா. புத்திரன் அப்படி எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் விசுவாச தட்டி எழுப்பட்டும். படுக்கை மாறுவதாக. இந்த லைவ்ல பார்க்கிற பிள்ளைங்க மேல ஜீவன் இறங்கட்டும். அந்த படுக்கை, வியாதியின் படுக்கை மாறட்டும். பிசாசு வல்லமை அழிக்கப்படுவதாக. ஜீசஸ், அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். உடனே இந்த மகனை கர்த்தர் அற்புதம் செய்தார். என் தாயே, தகப்பனே, உன் விசுவாசம் தான் பிள்ளையுடைய ஆரோக்கியம். உங்கள் விசுவாசம் தான் பிள்ளையுடைய எதிர்காலம் இருக்கிறது. உங்கள் விசுவாசம் தான் தேவ திட்டம் நிறைவேறும். தேங்க்யூ காட். தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதா.